கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த அருள்ராஜ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய மகன் ஜோசுவா, அவங்களுடைய சரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறணும்னு சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. மாத்திரமல்ல, குடும்பத்துக்குள்ள காணப்படுகிற பில்லி சூனிய ஆவிகள், செய்வன கிரியைகள், பிசாசின் கிரியைகள் அத்தனை அழிக்கப்படணும். நிச்சயமா கர்த்தர் செய்வார். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரம் உங்க காலின் கீழ் நசிக்கப்படுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் எல்லாரும் இந்த அன்பு சகோதரர் அருள்ராஜ் சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். மாத்திரம் அல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவருடைய பலவீனங்கள் மாறட்டும், மகன் ஜோஷுவாவுடைய வியாதி மாறட்டும், குடும்பத்தில் காணப்படுகிற வெள்ளி சூனியங்கள், குழப்பங்கள், பிரிவினைகள், போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள் அத்தனையும் அழிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை முழுவதும் குறைவுள்ளது. நிறைவான ஒரு மனிதனை, ஒரு மனுஷிய உங்களால் காட்ட முடியுமா? இல்லை. ஏதோ ஒரு குறை அந்த மனுஷனுக்குள்ள, அந்த மனுஷிக்குள்ள இருக்கும். ஏன்னா நாம் குறை உள்ளவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிற தேவன். எப்பொழுது எப்பொழுது நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைந்து போகாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மை இல்லைன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த நன்மையை கர்த்தர் கொடுப்பா. அந்த நன்மையை கர்த்தர் கொடுப்பா. உங்கள் வாழ்க்கையில் நிறைவான நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவா. ஒரு தாயார் இடத்துல வந்து ஜெபிக்கும்படிக்கு என்ற மிக்க வருத்தத்தோடு ஒரு காரியம் சொன்னாங்க. ஐயா, எனக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மூத்த மகனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சு. மீதி உள்ள எல்லாருக்கும் 4 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆச்சு. 4 பிள்ளைகளுக்கும் குழந்தை இருக்குதுயா. ஆனால் என் மூத்த மகனுக்கு, என் மருமகளுக்கு குழந்தை இல்லை. ஐயா, மற்ற பிள்ளைகள்லாம் என் மூத்த மகனையும் மருமகளையும் ஒதுக்கி வைக்கிறத என்னால் தாங்க முடியலையா. ஐயா, இந்த ஒரே ஒரு குறை, என் குடும்பத்தில் ஒரே ஒரு குறை, இதை கர்த்தர் நிறைவாக்குவாரா? சில நாட்கள், சில மாதங்கள் உபவாசத்தோடு ஜெபித்தோம். ஆண்டவர் சொன்னா, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவேன் என்று சொல்லி, ஆண்டவருடைய பெரிய கிருபையினால கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தா. எனக்கு அவங்க குடும்பத்தில் அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலையும் குறைவுகள் நிறைவாக மாறும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் வரும் பாருங்க. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு நன்மையும் குறைந்து போவது இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன குறைஞ்சிருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் கர்த்தர் நிறைவாக மாற்றுவா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்ற போகிறார். யோவான் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்து செய்த முதல் 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 அற்புதம் கானா ஊரில் இருக்கிற அந்த கல்யாண வீட்டில், கலிலேயாவில் இருக்கிற கானா ஊரில் இருக்கிற அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்து போனது. அந்த திராட்சரசம் குறைந்து போனதற்கு ஒரு ரகசியம் இருக்குது. அந்த கல்யாணம் செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு. யோவான் 2:1 நீங்கள் வாஸ்து பார்த்தா, வாரத்தின் 3வது நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு திருமணம் நடந்தது. முதல் நாள் ஞாயிறு, 2வது நாள் திங்கள், 3வது நாள் செவ்வாய். இந்த செவ்வாய்க்கிழமை யார் மேரேஜ் பண்ணுறா அப்படின்னா, ராஜ பரம்பரையை சார்ந்தவங்க, செல்வாக்கு நிறைந்தவங்க, மிகவும் வசதி படைத்தவங்க. ஏன் அப்படின்னா, மற்ற நாளில் நடக்கிற திருமணத்திற்கும் செவ்வாய்க்கிழமை நடக்கிற திருமணத்துக்கு வித்தியாசம். மற்ற நாளில் நடக்கிற திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தவங்க தான் வருவாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை நடக்கிற திருமணத்திற்கு யாருனாலும் வரலாம். அதனால தான் அந்த திருமணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த குறைவுபட்ட உடனே தாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க. அதுக்கு அன்னை மரியாள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம், இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை தேடினா ஒரு நன்மையும் குறையாது. இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தால் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும், நிறைவாய் மாறும். இப்போ ஆசீர்வதிக்கிறாரு. அந்த தண்ணீரை மோண்டு பரிமாற சொல்கிறாரு. நிறமற்ற மனமற்ற ருசியற்ற தண்ணீர் நிறமான மனமான ருசியான திராட்சை ரசமாய் மாறிட்டு குறைவுகள் எல்லாம் நிறைவாயிட்டு அதை குடித்தவங்க சொல்கிறாங்க. அப்போ முன்னால் உள்ள பந்திக்கும் குடிச்சிருக்கான், 2வது பந்திலையும் அந்த மனுஷன் குடிச்சிருக்கான். சொல்கிறான், எந்த மனுஷனும் ஃபஸ்ட்டு தான் நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான். ஆனால் நீ ஃபஸ்ட்டு நல்ல திராட்சை ரசத்தை கொடாமல் பிந்தி நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துருக்கீங்களே, பின்னாடி குறைவு நிறைவாகும் பொழுது அது நன்மையாக இருக்கும். என் அன்பு தெய்வச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் ஆண்டோடைய பாதத்தில் வாங்க, ஆண்டோடைய பாதத்தில் கொடுங்க. யோவான் மத்தேயு 14:20 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டோடைய பாதத்தில் ஆண்டோடைய கரத்தில் கொடுத்தாங்க. 12 கூடை நிறைய மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கினா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மை குறைகிறதோ அத்தனை நன்மையையும் என் தேவன் கொடுப்பீராக. குறைவுகளை நிறைவாய் மாற்றுவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.